எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளிலாம் முடிஞ்சிட்டு எல்லாம் ஊருக்கு வந்துட்டீங்களா? சரிங்க, இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம மல்லி சப்பாத்தியும் காளான் குருமா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு தக்காளி, ஒரு 3 குட்டியா பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதில் ஒரு 3 குட்டியா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க. புதினா மல்லித்தலை அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நூடு தேங்காய், ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, அந்த புதினா மல்லித்தலை, பச்சை மிளகாய், அடுத்து கசகசா, முந்திரி ஒரு 5 முந்திரி போட்டேங்க. அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றி அடுத்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாங்க. அடுத்து ஆனியனை நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை போட்டுக்கலாம். தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஒயிட் குருமா மாதிரி தான் இருக்கும். அடுத்து கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், இது 3 தூள் மட்டும் தான் போவோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் போடணும். அடுத்து காளானை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. அதிலே காளான் சீக்கிரமாக வெந்துருங்க. 2 விசில் விட்டாலே போதுங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்துச்சு, அதனால் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸ்வீட்னஸ் இருந்தால் கொஞ்சம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லாட்டி போட வேணாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம மல்லி சப்பாத்தி வித் காளான் குருமா செஞ்சாச்சுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாமா இது எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, இப்போ வந்து மல்லி சப்பாத்தி வித் காளான் குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு சிறுதானிய கோதுமை மாவு வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோதுமை மாவு நாங்கள் அனுப்பிச்சுடுறோங்க. சூப்பராக இருக்குங்க. சிறுதானிய கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக, இன்றைக்கி அதுதான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.